மணமருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டு குழந்தையுமே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு குழந்தை வயிற்றுக்கு பசியால அழுகுது. திரும்ப உடனே பசி ஆத்துறதுக்காக தமிழ் கிட்ட கொடுக்குறாங்க. தமிழ் ஒரு குழந்தை மாத்தி ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு பசி ஆத்திக்கிட்டே பாடமும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மலர் கேக்குறாங்க, தமிழ் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிக்கணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னுடைய குழந்தைங்க என்னுடைய படிப்புக்கும் என்னுடைய கனவுக்கும் தடையெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு இது சந்தோஷமா தான் இருக்கு. இந்த லைஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. சேதுவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சேதுவும் எதுவுமே சொல்றது கிடையாது. உடனே கருப்பு அம்மாச்சி கிட்ட பேசுறாங்க. என்ன இந்த புள்ள இந்த அளவுக்கு உடம்ப வருத்திக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு படிப்புலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறாளே, நிஜமாவே தமிழ் மாதிரி வேற யாருமே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ பெருமையா பேசுறாங்க. உனக்கு புரியுது, சிலருக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. சேதுக்கும் இது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா குழந்தைகளை மேனேஜ் பண்ணி படிக்கிறது. உடனே வசந்தி கிட்ட கேக்குறாங்க, சேது உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்குறேன், உங்களுக்கு ஆப்ஜெக்ஷன் இல்லைன்னா இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வசந்தி என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் கேட்குறீங்க, என்ன விஷயம் மாப்பிள்ள சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லாத அது சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல மாப்பிள்ள சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, தமிழோட படிப்பு முடியறதுக்குள்ள குழந்தைய வேணும்னா நான் வச்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க, இல்லை தமிழ் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறா இல்ல, அதனால நான் சொன்னேன். உடனே தமிழ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் குழந்தைய பார்த்துக்கிறது ஒன்றும் எனக்கு கஷ்டமெல்லாம் தெரியல, அது எனக்கு சுகம்தான், என் குழந்தைங்கள நான் சுமைய ஒன்றும் நினைக்கல, எனக்கு அது சந்தோஷம்தான் சொல்லி தமிழ் சொல்றாங்க. உடனே சேது குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறா, நம்ம ஏதோ உதவி பண்ணலாம் நினைச்சா என்ன ஓவரா பிகவ் பண்றான்னு சொல்றாங்க. மத்தவங்க உதவி ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது. நிறமாச கர்ப்பிணி இருக்கும்போது நிர்கதியை விட்டுட்டு போனவங்க எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்ட சேது கோவமா அங்கிருந்து போறாங்க. சேது தமிழ்ச்செல்விக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒட்டுமொத்தமா முறியடிச்சு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.